ஹாய் ஹலோ ஹாய்ஸ், நான் உங்கள் டெய்லி சமையல் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சாம்பார்னால் எங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் வெண்டைக்காவும் கத்திரிக்காவும் போட்டு வச்ச சாம்பார். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னடா வாய்ஸ் வேறு இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா அது என் சிஸ்டர் பேசினது. அவள் ஸ்கூலுக்கு போயிட்டா. என் வாய்ஸ் கொஞ்சம் மொக்கையாக தாங்க இருக்கும், பரவாயில்ல கேட்டுக்கோங்க. 2 கப்பில் துவரை, 2 கப் வாட்டர் ஆட் பண்ணி ஜீரகம் போட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 4 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 3 விசில் வர வரைக்கும் குக்கரை ஆன் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு சட்டி எடுத்து வச்சு காய விட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணி கடுகு போடுங்க. அப்போ தான் நல்லா பொரிஞ்சு வரும். கடுகு நல்லா பொரிஞ்சது கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நிறைய எடுத்துக்கோங்க, அப்போ தான் சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். கருவேப்பிலையும் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய், அதில் இருக்க அந்த பிசுப்பு போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு புளியை கரைச்சி வச்சுக்கலாம். அடுத்தது கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். நம்ம பண்ணுறதே கத்திரிக்காய் வெண்டைக்காய் சாம்பார் தானே. அடுத்தது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வாய்ஸ் மட்டும்தாங்க நாங்கள் கொடுக்குறோம், ஆனால் சமையல் வேறு ஒருத்தவங்க, எங்கள் அண்ணி தான் சமைக்கிறாங்க. சமையல் யார் பண்ணுறான்னு சொன்னோம்ல, அதான் சொல்லிட்டேன். நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா திரும்ப வதக்கி விட்டுக்கோங்க. 3 நல்லா வதங்கின பிறகு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சாம்பார் பொடி 3த்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. என்னங்க, நான் என்ன தான் ட்ரை பண்ணாலும் என் வாய்ஸ் வேகமாகவே வர மாட்டேங்குது. நாளையிலேருந்து என் சிஸ்டரே விட்டு பேச சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை எடுத்து ஊற்றி நல்லா இன்னும் கிண்டி விட்டுருங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்து துவரை இருக்குல்ல, அதை எடுத்துக்கலாம். அதை நல்லா மற்ற வச்சு கிண்டி விட்டுட்டு அதையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கொதி வர வரைக்கும் விட்டுடலாம். ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். சாம்பார் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொதித்த பிறகு அதை வேறு ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிட்டு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிப்பு சட்டி எடுத்து வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலை 3த்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டு நம்ம செஞ்சு வச்ச சாம்பாரில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம செஞ்ச சிம்பிளான கத்திரிக்காய் வெண்டைக்காய் சாம்பார் ரெடி. இந்த 2 காம்பினேஷனையும் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு தெரில, ஆனால் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய். சாரி மறக்காமல் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.